அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரே, எனக்கு செவிசாய்த்து என் மன்றாட்டை கேட்டருளும். என் கடவுளை உன் மீது நம்பிக்கை கொண்டுள்ள ஊழியனை மீட்டருளும். ஆண்டவரை என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூக்குரலிட்டேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 21வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் ஏதோ இன்று ஆரம்பித்திருக்கின்றது. பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் சொல்வோம்? நிலை வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்று. வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, வாழ்வுக்கு வழி, இவை அனைத்துமே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே. எனவே இயேசுவை நம்புவோம், இயேசுவை பின்தொடர்வோம், வாழ்வை பெறுவோம் என் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே ஒன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. நம்பிக்கையாளரின் உள்ளங்களை ஒன்றிணைப்பவரான இறைவா, நீர் கற்றுத் தருவதை மக்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை விரும்பவும் செய்தருளும். அதனால் மாறி வரும் உலக சூழலில் எங்கள் இதயங்களை உண்மையான பேரின்ப உலகின் மீது என்றும் நாட்டம் கொள்ள செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நாங்களும் அவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள். யோசுவா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 24, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 2 மற்றும் 15 முதல் 17, 18 முடிய. அந்நாள்களில் செக்கேமில் யோசுவா
இஸ்ரேலின் எல்லா குலங்களையும் ஒன்று கூட்டினார். இஸ்ரேலின் முதியோர்களையும் தலைவர்களையும் நடுவர்களையும் அதிகாரிகளையும் அழைத்தார். அவர்கள் கடவுள் முன்னிலையில் ஒன்று கூடினர். யோசுவா எல்லா மக்களுக்கும் கூறியது: ஆண்டவருக்கு ஊழியம் புரிவது தீயது என்று உங்கள் பார்வைக்கு தோன்றினால், உங்கள் மூதாதையர் நதிக்கு அப்பால் பணிந்து வந்த தெய்வங்களுக்கோ, உங்கள் நாட்டில் உங்களுடன் வாழும் எமோரியரின் தெய்வங்களுக்கோ, இவர்களுள் யாருக்கு ஊழியம் செய்வீர்கள் என்பதை நீங்களே இப்போது முடிவு செய்யுங்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம். மக்கள் மறுமொழியாக, ஆண்டவரை கைவிட்டு வேற்று தெய்வங்களை வணங்குவது எங்களிடத்தே அறவே நிகழாதிருப்பதாக. ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எங்களையும் எங்கள் மூதாதையரையும் அடிமைத்தன வீடாகி எகிப்து நாட்டிலிருந்து வெளியே கொண்டு வந்தார். எங்கள் கண்முன் இப்பெரிய அடையாளங்களை செய்தார். நாங்கள் நடந்து வந்த எல்லா வழிகளிலும், நாங்கள் கடந்து வந்த எல்லா மக்களிடையிலும் எங்களை காத்தருளினார். நாங்களும் ஆண்டவருக்கு ஊழியம் புரிவோம், ஏனெனில் அவரே எங்கள் கடவுள் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 34 பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் இத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன. அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார். அவர்களை அனைத்து இடுக்கண்ணின் நின்றும் விடுவிக்கின்றார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல. அவை அனைத்தினின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். அவர்களின் எலும்புகளை எல்லாம் அவர் பாதுகாக்கின்றார். அவற்றில் ஒன்றும் முறிவிடாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். தீயோரை தீவினையே சாகடிக்கும். நேர்மையாளரை வெறுப்போர் தண்டனை பெறுவர். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். ஆண்டவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருமணத்தில் அடங்கியுள்ள மறைவுகள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்தும். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 5 இறை சொற்றொடர்கள் 21 முதல் 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார்.
கிறிஸ்துவே திருச்சபையாகிய உடலின் மீட்பர். திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காகவே தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். அத்திருச்சபை கரை திரையோ வேறு எக்குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்முன் விளங்குமாறு இப்படி செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறாரா ஆவார். தம்முடைய உடலை எவரும் வெறுப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலின் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்த்துளி. அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவரே, உமது வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. அல்லேலுயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாக இருக்கிறதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊன இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது. மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தாலன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகிறோம் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா? ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன. கிறிஸ்தியேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொது காலத்தின் 21வது வாரத்தில் நம்முடைய ஆன்மீக பயணம் இதோ இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இந்த புனிதமான தருணத்திலே இன்றைய வாசகங்கள் உங்களையும் என்னையும் சற்று ஆழமாக சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. என்னவென்றால், மனிதன் இறைவன் மீது வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்பு.
கடவுள் மனிதனுக்காக தன்னை அர்ப்பணித்து அர்ப்பண வாழ்வு. கருத்துக்கள் வேற்றுமையாக இருந்தாலும் செயல் ஒன்றை மட்டும்தான் வெளிப்படுத்துகிறது. மனிதன் இறைவன் மீது வைத்திருக்கின்ற எதிர்பார்ப்பு, கடவுள் இந்த மண்ணுலகில் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்த இந்த நிகழ்வு இப்படியும் சொல்லலாம். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த மண்ணுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதனுமே தங்களுக்கென்று ஒரு தெளிவான முடிவை எடுத்து வைத்திருப்பார்கள். அது எந்த அளவிற்கு பிறரோடு அது சாத்தியமாகும் என்று தெரியாது. பல நேரங்களிலே அவர்கள் எடுக்கின்ற முடிவுகள் அவர்களுக்கு சாதகமாகவும் இருக்கும், பல நேரங்களிலே அவர்களுக்கு எதிராக கூட இருக்கும். ஏனென்றால் மனிதனுடைய மனநிலை ஒரு நிலையற்றது, ஒரு குரங்கு மனதுடையது என்று சொல்லுவார்கள் மனநல மருத்துவர்கள். மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற எண்ணங்கள் மரத்தின் மீது குரங்குகள் தாவி தாவி செல்லுவது போல ஒவ்வொரு முறையும் நம் அனைவருடைய மனமானது, உள்ளமானது பல இடங்களில் ஒன்றாக இருக்காது, தப்பிக்கொண்டே சென்று கொண்டிருக்கும். ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் அதிகம். கிடைக்க வேண்டும் என்று ஜெபிப்போம், கிடைத்து விட்ட பிறகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கேட்டிருக்கலாமே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய உள்ளம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இறைவன் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் தன்னுடைய அன்பை பொழிகிறார். அவருடைய நிலைப்பாட்டிலிருந்து எப்பொழுதுமே அவர் விலகியதும் இல்லை, குறைத்து கொண்டதும் இல்லை. தன் பிள்ளைகள் மீது அவர் அன்பு செலுத்துகிறார். அந்த அன்பு ஒரு சாதாரண அன்பு அல்ல, மாறாக அந்த அன்பானது இந்த உலகத்திலே எவரும் கொடுத்து விட முடியாத அளவிற்கு ஒரு தனித்துவம் மிக்கதுதான் அந்த அன்பு. தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். பெற்ற தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தனக்கென்று ஒரு சூழ்நிலைகள் வருகின்ற பொழுது அடுத்தவர்களை அவர்கள் உதாசீனப்படுத்திடுவார்கள், அடுத்தவர்களை அவர்கள் காட்டி கொடுப்பார்கள், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய விரும்ப மாட்டார்கள், அடுத்தவர்களை விட்டு விலகி செல்ல ஆரம்பிப்பார்கள். இதுதான் மனிதனுடைய அன்றாட நிகழ்வு. எல்லோருக்கும் பொருந்தாது. இருப்பினும் நாம் அனைவருமே ஆதாம் ஏவாள் பிள்ளைகள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆனால் இறைவன் அன்று ஆதாம் ஏவாள் தவறு செய்தவுடனே அவர் தீட்டிய திட்டத்தின்படி இந்த மண்ணுலகிலே அவருடைய எண்ணங்கள் செயலாக்க வேண்டும் என்று அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த திட்டம் இன்று வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. அது என்னவென்றால் நற்கருணை பலி. தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்ப வேண்டும். அது எப்படி அனுப்ப வேண்டும் என்றால், கொலை கலகத்திற்கு தன் மகனை அனுப்ப வேண்டும் என்று விரும்பினார் இறைவன். தன் மகன் சிலுவையில் அறையப்பட வேண்டும், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார். அதற்கு முன்னதாக அவர் அனுபவிக்கக்கூடிய பாடுகள், வேதனை அனைத்துமே கொடூரமானது என்பது தந்தைக்கும் தெரியும், தன் மகனுக்கும் தெரியும். ஆக அவர்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பொழுதும் விலகாமல் தந்தையினுடைய நேர்கோட்டில் மகனும், மகனுடைய நேர்கோட்டில் ஆவியானவரும், மூவொரு கடவுளும் ஒன்றாக இணைந்து சென்றே கொண்டிருந்தார்கள். இதுதான் அவர்கள் மனிதர்கள் மீது வைத்திருந்த ஒரு நிலையான தன்மை. எப்பொழுதும் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவரையும் அன்பு செய்தார்கள். அவர்களுக்கு தீங்கு நினைத்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பொழுதும் அதை பொருட்படுத்தாமல் அந்த அன்பின் பாதையில் கடந்து சென்றுதான் இறைவனுடைய திருவுளமாக காணப்படுகிறது. அந்த வரிசையில் இந்த நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் கவனித்தோம் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உங்களுக்கும் எனக்கும் ஆன்மீக உணவாக கொடுக்கிறார். இவருடைய போதனையை கேட்டவர்கள், இவருடைய அன்றாட வாழ்க்கை நடைமுறை பார்த்தவர்கள், இவர் செய்த புதுமைகளை பார்த்தவர்கள், இப்படி எல்லா கோணங்களிலும் இயேசுவினுடைய ஒவ்வொரு நொடி பொழுதினுடைய நிகழ்வுகளை பார்த்து எத்தனையோ நபர்கள் இயேசுவோடு பயணிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு பெரிய கூட்டமே அவரை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருந்தது. ஏனென்றால் இவருடைய சீடனாக நாங்கள் வாழ வேண்டும் என்று. அவர்கள் ஆரம்பித்த பயணம் வெறும் வேடிக்கையான பயணம்.
உள்ளத்தின் ஆழத்தில் இயேசுவோடு பயணிக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அவர்களுக்கு தோன்றவில்லை. எனவேதான் நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் கொடுக்க போவதாக சொல்லுகிற பொழுது, இதை இன்னும் நாம் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டுமா என்று இயேசுவின் சீடர்கள் ஒரு சிலர் அவரை விட்டு விலக ஆரம்பித்ததாக நற்செய்தி வாசகம் ஆரம்ப கட்டத்திலே சொல்லுகின்றது. என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உண்ணுவதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தயக்கம் என்றால், அதை ஏற்றுக்கொள்ள உங்களால் முடியவில்லை என்றால், இன்னும் சிறிது காலத்தில் மானிட மகன் விண்ணுக்கு எடுத்துச் செல்லப்படுவதை நீங்கள் பார்க்கிற பொழுது எப்படி உங்களால் தாங்கிக் கொள்ள முடியும்? ஆக இறைவனுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு எதையுமே அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனவே அவர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிச் சென்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய நுணுக்கமான பயணத்தை பார்த்து கேட்கிறார். மீதமுள்ள 12 நபர்களையும் பார்த்து, நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா? ரபி, நீர் இறைமகன் என்று பேதுரு சொன்னார். அதுபோல் நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர்தாமே வாழ்வு தரக்கூடிய வார்த்தை, நாங்கள் யாரிடம் செல்ல முடியும்? அனைத்தும் உம்மிடமிருந்து தான் வருகிறது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் என்று பேதுரு ஆண்டவரை பார்த்து சொன்ன வார்த்தை தான் இது இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய இறுதி அத்தியாயமாக காணப்படுகிறது. பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு சில திட்டங்களை நமக்குள் தீட்டி வைத்துவிட்டு ஒரு முடிவுகளை நாம் எடுத்து வைத்து கொண்டு அந்த திட்டத்தையும் அந்த முடிவுகளையும் அடுத்தவர்கள் மீது திணிப்பதே நம்முடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அது எதை குறிக்கிறது என்றால், என்னுடைய சுயநலத்தை குறிக்கிறது. சமுதாயத்தின் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளாது, குடும்பத்தின் சூழ்நிலைகளை உணர்ந்து கொள்ளாதது, இப்படி எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து கொள்ளாமல் தன்னுடைய சூழ்நிலைகள் மட்டும்தான் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பிள்ளைகள் தான் இயேசுவை விட்டு இன்று சென்றார்கள். எனவே இயேசு சொல்லுகிறார், நீங்களும் என்னை விட்டு செல்ல இருக்கிறீர்களா? இயேசுவை புரிந்து கொள்ளுவோம், இயேசுவோடு நாம் பயணிப்போம். பேதுரு சொன்னது போல அந்த நிலை வாழ்வை நாம் பெற நம்மை இதை அறிப்போம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடல் எடுத்து மனிதர் ஆனார். மேலும் நமக்காக பொன்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாற்றியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென்.
ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை, அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயணமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கப்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, ஒருமுறை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரே பலியினால் உமக்கென மக்களை சொந்தமாக்கி கொண்டீரே. உமது திரு அவையில் ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை எங்களுக்கு கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ள நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறை இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானக தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என
உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகவழியில் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகை காக்கவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றும் அளித்தொள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவரின் செம்மறி, இவரே நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியோட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனது சதையை உண்டு என இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் ஆண்டவர். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, உமது இரக்கத்தின் விருந்தை எங்களுக்கு முழுமையான நலம் தரும் மருந்தாய் செயல்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உமது இரக்கத்தின் முழுமையாக நிலை பெற்றிருந்து அனைத்திலும் உமக்கு உகந்தவர்களாக இருக்க தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு